ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருவாட்டு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பும் மீன் ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவாடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தந்தாங்க, நமக்கு பாம்பேலேருந்து வாங்கினதாம்மா. கருவாடு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வீட்டில் பலாக்கொட்டை இருந்தது, அதை வேச்சு பசங்களுக்கு கொடுத்தோம். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பலாக்கொட்டை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க, வேச்சு கொடுத்தோம். பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி, அரைச்சி வச்ச மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி தேங்காய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி அதை ஒரு கொதி விட்டாச்சுங்க. கருவாடு உள்ளே போட்டாச்சு, நல்லா வெந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ரெடி ஆகுது. ஃபிஷ்ஷு பொரிச்சிட்ருக்கிறாரு. அது கூட பார்த்திங்கன்னா கருவாடு அதை கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நோய் அட்டாக் ஆகாது, ஏன்னா கருவாடு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ராய் களிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கருவாடு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க, ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா ஜீரணமாகாது கருவாடு. மத்தி மீன் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தார். மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு. அவர் போடுறாரோ இல்லையோ காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்மளே கூட கொஞ்சம் கருவாடையும் சேர்த்து போட்டு பொரிச்சு தந்தார். அது கருவாடு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் யாருக்கு மத்தி மீன் பொரியல் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஃபிஷ் ஃப்ரை கூடவே கருவாடு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். உண்மையாக கருவாட்டு குழம்பு விட கருவாடு பொரிச்சதுக்கு நல்லா இருந்தது. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குட்டி பையன் வந்திருந்தான். சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆகணுங்க, ஒரு 5 நிமிஷமாவது ஆகணும். ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்க முதல்ல ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க விளையாட்டு காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர்கிட்ட போவாங்க. அதே மாதிரி குட்டி தம்பி வந்திருந்தான். அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாட்டு காமிச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம பக்கத்தில் கூப்பிட்டோம். கூடவே நம்ம குட்டிஸும் சேர்ந்து தம்பி கூட விளையாடிட்டு இருந்தாங்க. சும்மா டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குறதெல்லாம் வச்சு தட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சின்ன விளையாட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி தம்பி விளையாடிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெளியில் ஓரன்ட்டு. குட்டி தம்பி பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க, எங்கடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யாத்விக்கு ஒரு பக்கம் டம்மு டம்முன்னு தட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பிரண்யா குட்டி தம்பி வா வான்ட்டு இருந்தா. அப்படி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்தார், டொம்மு டொம்முன்னு சவுண்டு கேட்குறக்கு. யார் யாருக்கு சின்ன குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சின்ன குழந்தைங்களோட விளையாடுறப்ப நம்மளும் ஒரு குழந்தையாகவே மாறிடுறோம். அப்போ தாங்க புரியுது எவ்வளோ வயசாகிடுச்சு நமக்கு. சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்ருப்போம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி குட்டி தம்பி கிளம்பிட்டாருங்க. அப்புறம் என்ன, நம்ம தான் உட்காந்து நாய் முடிச்சுட்டு இருந்தோம். கூட ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தாருங்க. பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை பண்ண சொன்னோன்னா என்னடானா நம்ம பிள்ளைங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே டான்ஸு தான். சண்டே ஆனால் ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே மியூசிக் கொடுத்துட்டு நம்ம பொண்ணு ஆடிட்டு இருந்தாங்க. இன்னும் இப்போ இருந்தே டான்ஸ் கிளாஸை சேர்த்து விட்டுட்டா நாளைக்கு பிரபலம் ஆயிடுவான்னு தோணுது. பாட்டு பாடுறதுக்கு வாயை திறந்து பாட்டு பாடுறா, ஆனால் பார்த்திங்கன்னா பாட்டு சரியாக வரல. இருந்தாலும் மியூசிக் ஹம்மிங் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். குழந்தைங்கள இது மாதிரி காலையிலே இருந்துச்சோன்னா எக்ஸசைஸ் பண்ண விடுங்க, விளையாட விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கை காலெல்லாம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்புறம் என்னங்க, நேரமாச்சு, ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்து சார்ட் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தோம். எப்படி பண்ணுறாங்கிறது நம்ம வீடியோ எடுக்கலிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அவுட்புட் வந்தது மட்டும்தான் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ வீடியோ எடுத்துங்க. பார்த்திங்கன்னா இந்த கையில் பேர்ட் செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க. பீஜியான் செஞ்சுருந்தோம், பீகாக் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணியிருந்தோம், பட்டர்ஃப்ளை ட்ராயிங் பண்ணி கட் பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் ஏபிசிடி சார்ட்டில் எழுதி ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஹோம்ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் என்னங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்ப வேண்டியதான். அப்புறம் என்ன டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்டிவிட்டி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கிறேன். மிஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி வந்தால் தாங்க தெரியும். பட்டாம்பூச்சி வச்சுட்டு பட்டாம்பூச்சி பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட்டாம்பூச்சி என்ன பண்ணணும் மறந்துடுச்சு. அதுக்குள்ளே ஒரு சின்ன யோசனை திருப்பி ஒரு சொல்ல ஆரம்பித்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது மாதிரி ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்து செய்ய சொல்லியிருந்தாங்களாம். நீங்களும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சீங்களா சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஃப்ரம் பாலா சரண் வைப்ஸ். குட்டீஸ்கெலாம் நீங்களும் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.